என்ன ஏதென்று கேட்காமல் என்னுடன் வா. உள்ளே பார். இவ்வளவு காலம் நீ நம்பிய தாராசுரன் உன்னை ஏமாற்றி இருக்கிறான் என இப்போதாவது தெரிகிறதா? எனது மரணத்தை காலம் தாழ்த்தியதற்கு மிக்க நன்றி ஈசனே. மகாராஜாவை காக்க தவறினாலும் எங்கள் இளவரசரை காப்பாற்றிய திருப்தியுடன் என் கருடப்படை கடமையை நிறைவேற்றுகிறேன். யாழ், என் திரௌபதியிடம் செய்தியை சேர்த்துவிடு. துரோகத்தை துடைத்ததாக எண்ணி நிம்மதி அடைவாள். தென்னாடுடைய சிவனையை போட்டு எந்நாட்டவர்க்கும் நிறைவா போட்டு இதுதான் அரச பதக்கம். இது வீரசிம்மன் அனுப்பிய உண்மையான ஒலையாகத்தான் இருக்கும். படித்துப்பார். திரௌபதி, என்னை தவறாக எண்ணிவிட்டாய். மரணிக்கும் முன் மகாராஜா நமது அரச பதக்கத்தை என்னிடம் கொடுத்து மகன் பிறந்தவுடன் அணிவிக்க ஆணையிட்டார். அதற்காகவே கருடப்படை கடமையை விடுத்து மகனுக்கு பதக்கம் அணிவிக்க அரசவை வந்தேன். ஆனால் நீ எனக்கு துரோகி பட்டம் கட்டிவிட்டாய். பின் நமது அன்னையின் ஆலயத்தில் மகாராஜாவின் அரூப தரிசனம் கிடைத்தது. அத்துடன் அவர் புது பணி ஒன்றை என்னிடம் ஒப்படைத்தார். அந்த பணி குறித்து நான் சம்புவராயரை சந்திக்க செல்கிறேன். எனது பணி முடிந்த பின் எனது உயிர் இந்த சரீரத்தில் இருக்காது. நமது யாழ் தூது இன்றி உன்னிடம் வந்தால் கருடப்படை கடமையை முடித்துவிட்டேன் என எண்ணிக்கொள். மக்களை காக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். சென்று வருகிறேன் திரௌபதி. அன்னையே, திரௌபதி, நான் தவறு செய்து விட்டேன். அவசர புத்தியாலும் தாராசுரன் பேச்சை நம்பியும் காண்டவராயரை தவறாக எண்ணிவிட்டேன். குழந்தையை கூட காண விடாமல் செய்துவிட்டேன். திரௌபதி, ஐயோ கடவுளே,
காடவரை தன் கடமையை முடித்து விட்டாள். 30 ஆண்டுகள் ஆயிலா, நீண்ட ஆயிலா என கணிக்க இயலாதபடி நட்சத்திரங்கள் மாறும் நேரத்தில் பிறந்தவன் அவன். களத்தில் இருந்து திரும்பி வரவும் அவனுக்கு நீண்ட ஆயுள் என எண்ணி இருந்தேன். விதி அதன் மேலே காட்டிவிட்டது மகளே. அண்ணே, நடந்தது எதையும் காட்டிக்கொள்ளாமல் தாராசுரனை வர சொல்லுங்கள். மக்களையும் சந்திக்க ஏற்பாடு செய்யுங்கள். உத்தரவு தேவி. தேவி, மக்களின் நன்மைக்காக நான் தம்காணியின் 2 கட்டளைகளை ஒப்புக்கொள்ள முடிவெடுத்து விட்டேன். நான் தம்காணியை தனிமையில் சந்திக்க விரும்புகிறேன் என்று நேரில் சென்று கூறுங்கள். உத்தரவு தேவி. தாராசுரன் என்ற துரோகியை நல்லவன் என்று நம்பி வீரசிம்மரை சந்தேகித்து உங்கள் அனைவரையும் ஆபத்தின் வாயிலில் தள்ளிவிட்டேன். இதற்கு மன்னிப்பு கோரும் அதே நேரத்தில் என்னால் நேர்ந்த சேதத்திற்கு நானே தீர்வு காண முடிவெடுத்துள்ளேன். நான் தம்காணியை தனிமையில் சந்திக்க விரும்புகிறேன். தேவி, இது என்ன விபரீத முடிவு? விபரீதம் அது இன்று நேர்ந்ததல்ல. முதலாக சுல்தானிய படை பரத கண்டத்திற்குள் வந்ததே அன்று தொடங்கியது விபரீதம். முதல் நாள் வரை நம்முடன் வாழ்ந்த நம் மக்களை இன்று எதிரிகளாக பார்க்கும் நிலை வந்ததே அது விபரீதம். இப்போது அதைவிட என்ன பெரிதாக விபரீதம் நடந்துவிட போகிறது? தேவி, நாம் மதுரை படையை எதிர்த்து போரிடுவோம். நாங்கள் ஆயத்தமாகவே இருக்கிறோம். அத்துடன் சம்புவராயரின் உதவியை நாடலாம். அவர் படையுடன் நம் படையும் சேர்த்து மதுரை சுல்தானை எதிர்ப்போம். நீங்கள் கூறுவது போல மதுரை சுல்தானை எதிர்த்து போர் செய்யலாம். அதற்குண்டான வீரர்களும் உள்ளனர், அஸ்திரங்களும் உள்ளன. எனினும் மனதிலும் உடலிலும் ஊறியிருக்கும் வெறித்தனத்தை எப்படி எதிர்ப்பது? கருணை, இரக்கம், நியாயம், தர்மம் என்ற எந்த மனிதநேய பண்புகளும் இல்லாத வெறித்தனத்தை எதிர்க்க என்ன ஆயுதம் உள்ளது? நம் ஆலயங்களை இடித்து, நம் தெய்வ திருமேனிகளை சிதைத்து, நமது கலாச்சாரத்தை அழித்து, நம் நம்பிக்கையை தகர்த்த சுல்தான்களின் வெறியாட்டம். கொள்ளையடித்து செல்லப்பட்ட செல்வங்களை எல்லாம் நாம் மறந்தாலும் கொள்ளையடித்து சென்ற மாலிக் காபூர் என்ற பெயரை மறக்கலாமா? செல்வத்தை மட்டுமா பறிகொடுத்தோம்? நமது மக்களின் உயிர், நமது பெண்களின் மானம், நமது குழந்தைகளின் நம்பிக்கை, நமது கலாச்சாரம் அனைத்தையும் அல்லவா இழக்க நேர்ந்தது. எனது பதியை நான் நம்பாமல் போனதே இன்றைய இந்த நிலைக்கு காரணம். தில்லியில் சுல்தானாக பதவியேற்றிருக்கும் உலுக்கான் நமது திருவரங்கத்தை நெருங்கிய போது 12,000 வைஷ்ணவர்கள் தங்கள் தலையை சுல்தானின் வாளுக்கு கொடுத்து உயிரை துறந்து திருமேனியை காத்தனர். அவர்களின் துணிச்சலுக்கு சற்றும் குறையாதது நமது வீரம். நமது ஸ்வர்ண காமாட்சி அன்னை சுல்தான் படையினர் கைகளில் சிக்கக்கூடாது. தம்காணி என்னை சந்திக்க ஆலயத்திற்கு வரும் முன்னர் நான் அம்மனின் திருவுருவத்தை காக்க வேண்டும் என நினைத்தேன், செய்து முடித்தேன். இப்போது தம்காணியை எதிர்கொள்ள செல்கிறேன். தம்காணியை நேரில் சந்தித்து ஏதேனும் விபரீதம் ஏற்பட்டு விட்டால்? நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன். மதுரை சுல்தான் தம்காணியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அவனுடைய எண்ணம் நிறைவேறாவிட்டால் தங்களை கொலை செய்யவும் தயங்க மாட்டான். இந்த ராஜ்யத்தின் மக்களின் நலனுக்காக உங்கள் உயிரியை தியாகம் செய்ய துணிந்து விட்டீரா திரௌபதி? தியாகம்? வல்லால மகாராஜர் வீரசிம்மர் செய்யாத தியாகத்தையா நான் செய்துவிடப் போகிறேன்? நான் தம்காணியை சந்திக்க செல்வது போரை தடுத்து நம் மக்களை காக்கவே. மக்களை காக்க செல்கிறேன் என்பதை நீங்களும் எதிர்கால வரலாறும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
என் பதியை வளர்த்த தங்களிடமே என் புத்திரனையும் வளர்க்கும் கடமையையும் ஒப்படைக்கிறேன். எங்களுக்காக தியாகம் செய்து எங்கள் எல்லோருக்கும் அன்னையாக இருந்தாய். உன் குழந்தைக்கு இந்த ஊரே அன்னையாக இருக்கும். திரௌபதி, உண்மையிலே நீதானா? என் நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டு என்னை மகிழ்விக்க வந்திருக்கிறாயா? உன் மக்களை காப்பாற்ற இதை தவிர வேறு வழி உனக்கு இல்லை. தங்கமே, ஜொலிக்கின்ற சொக்க தங்கமே, இந்த ஸ்வர்ணமும் என் வசம், ஸ்வர்ண காமாட்சியின் ஸ்வர்ணமும் என் வசம். இன்னும் சற்று நேரத்தில் உன்னை அடைய போகிறேன் என நினைத்தாலே உடல் பூரித்து போகிறது. சுல்தான், நகைகள் மட்டும்தான் உள்ளது. ஸ்வர்ண காமாட்சி சிலை இன்னும் நம் வசம் வரவில்லை. எந்த சிலையே நம்மிடம் இருக்கும்போது அந்த சிலை எங்கே போய்விடும்? காடவனை ஒப்படைக்க வேண்டுமானால் சிலையை தந்துவிடு தங்கமே. காடவராயரை என்னிடம் ஒப்படைப்பீரா? எப்படி? காடவராயர் இந்த கணம் உயிருடன் இல்லை. எந்த நேரத்தில் எனது திருமாங்கல்யத்தை அகற்றி எரிந்தேனோ மீண்டும் அது என் கழுத்தில் சேர வழியில்லாமல் போனது. எனினும் எனது மக்களை காக்க உனது நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டுதான் வந்திருக்கிறேன். ஸ்வர்ண காமாட்சி அம்மனை தரும் எண்ணமில்லை. மற்றபடி இதோ நகைகளை கொடுத்து விட்டேன். இன்னும் சிறிது நேரத்தில் என்னையும். ஸ்வர்ண காமாட்சியின் சிலை இல்லை என்றால் சரி, பிறகு அதை பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது என்னை மகிழ்விக்கவா? வா. நிச்சயமாக. ஆனால் அதற்கு முன் 2 நிபந்தனைகள் உள்ளன. இன்னும் என்ன? தாராசுரனை தவிர்த்து உங்கள் படைகளை திருப்பி அனுப்ப வேண்டும். தமிழ் பெண். உன் முதல் நிபந்தனை நிறைவேற்றப்பட்டது. அடுத்தென்ன? நான் இங்கு இந்த கதியில் நிற்க காரணம் இந்த தாராசுரன் தான். நானும் எனது ராஜ்யமும் துரோகத்தின் வலையில் சிக்கியிருக்கிறோம் என்பதை வெகு தாமதமாகத்தான் உணர்ந்து கொண்டேன். காடவராயருக்கும் எனக்கும் துரோகத்தை செய்த இந்த துரோகியின் உயிர் வேண்டும். துரோகம் செய்ததானே? செய்தவன் தானே? உன்னை நம்பியவர்களுக்கு துரோகம் செய்வது தவறுதானே? என்று அவர்களை ஏமாற்றிய நீ நாளை என்னையும் ஏமாற்ற மாட்டாய் என்று என்ன உத்தேசம்? நீ எனக்கு துரோகம் செய்வாய் என்று யாராவது என்னிடம் வந்து கூறினான் நம்ப மாட்டேன். நீ அதை பற்றி கவலைப்படாதே. ஏனென்றால் எனக்கு துரோகம் செய்ய நீ உயிருடன் இருக்க போவதில்லை. திரௌபதி, திரௌபதி, அனைத்து நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட்டன. வா, தொடங்கலாம்.
ஐயனே, உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் வார்த்தைகளால் யுத்தம் செய்து தங்கள் மனதை எனது நாவெனும் வாளால் குத்தி கிழித்து விட்டேனே. ஈசனே, என்னை இங்கேயே சமாதியாக்கி விடுங்கள். நான் ஐயனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். எத்தனை யுகங்கள் கடந்தாலும், எத்தனை ஜென்மங்கள் கடந்தாலும் நான் இங்கேயே காத்திருப்பேன். காத்திருந்து ஐயன் வருகையில் மன்னிப்பு கேட்பேன். அன்று ஜீவ மரணத்தை ஏற்ற எனது ஆத்மா என் சரீரத்திற்கு விடை கொடுத்து ஆத்மாவை 700 வருடங்களாக தக்க வைத்துக் கொண்டேன். மீண்டும் நானும் இவரும் பிறப்பெடுத்து வருவோம் என்பது எனது நம்பிக்கை. இதோ இன்று எனது நம்பிக்கை பலித்து விட்டது. என் அவசர புத்தியில் நான் எடுத்த தவறான முடிவுகளை மன்னித்து விடுங்கள் ஐயனே. பிறந்த குழந்தையை கூட கண்ணில் காட்டாத பாவினார் மன்னியுங்கள் ஐயனே. நான் செய்த ஒரே நல்ல செயல் நம் மக்களையும் ஸ்வர்ண காமாட்சி விக்கிரகத்தையும் காத்ததுதான். உடையார்பாளையம் சிவன் கோவில் குளத்தில் உள்ள தென்திசை படித்துறைக்குள் மறைத்து வைத்திருக்கிறேன். மீண்டும் மக்களுக்கு ஸ்வர்ண காமாட்சி அம்மன் அருள் பாலிக்க உதவுங்கள் ஐயனே. என்னை மன்னியுங்கள் ஐயனே, மன்னியுங்கள். திரௌபதி தேவி சொன்ன தென்திசை படித்துறை இதுதான். தேடி பார்ப்போம். இல்ல, இங்கே வரலாம். 700 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுக்குள்ள புதைச்ச சிலை. ஆழத்துல போய் தேடி பாருங்க.